இப்போ நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் வந்து பொடி பண்ண போகிறோம். நான் அது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வெயிட் வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு கண்ட்ரோலில் வரும். எனக்கு ஆனால் ஆக்சுவலாக தைராய்டும் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறேன். மார்னிங் எடுத்துக்கலாம் வெறும் வயிற்றில், இல்லை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு என்னெல்லாம்னா நல்ல ஒரு இந்த சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி யூஸ் பண்ணி நிறைய பொடி பண்ணி வச்சு டெய்லியே குடிச்சிக்கலாம். அதாவது இந்த கப்பில் 2 கப்பு வந்து தனியா, 1 கப்பு வந்து ஓமம், ஒரு 10 கிராம் வந்து லவங்கம், 10 கிராம் வந்து நல்லா சுருள் பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப்பு, அந்த கப்பில் வந்து அரை கப்பு வந்து ஓமம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு வந்து சீரகம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தனியா, ஓமம் இதெல்லாம் வறுக்கும்போது நல்லா மணம் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நல்லா ஒரு மாதிரி எள்ளு மாதிரி படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 1 கப்பு வெந்தயம், 1 கப்பு கருஞ்சீரகம், ஒரு 10 ஏலக்காய், இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் நம்ம பொடி பண்ணி வச்சிடலாம். இந்த வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். நம்மளுக்கு கருஞ்சீரகம் வெந்தயம் சேர்ந்தால் நம்மளுக்கு நல்லாவே ஒரு வெயிட் லாஸ் கொடுக்கும். கெட்ட கொழுப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கரைச்சிடும். உடம்புல இருக்கிற நல்ல கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணிவிட்டு கெட்ட கொழுப்பை கரைக்கும். அதே மாதிரி தனியா வந்து நீரெல்லாம் தேவையில்லாத நீர் இருந்தால் அதெல்லாம் வந்து இறக்கிடும். ஓமம் இதெல்லாமே ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு நம்மளுக்கு வந்து ஜீரணமும் ஆகிடும். சாப்பாடு ஏதாச்சும் ஜீரணம் அப்பப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து இது பண்ணிடும். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து பாதி வெயிட் லாஸ் குறைஞ்சிடும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸு உங்களுக்கு நல்லாவே வந்து கெட்ட கொழுப்பை பூரா நல்லா கரைச்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு நான் வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து இப்போ தான் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணேன். என்னால் ஃபுல்லாக வறுக்கிற அளவுக்கு வந்து இது பண்ண முடியலை, வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதனால் எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு தான். ஸோ எல்லாம் தனித்தனியாக தான் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. தனித்தனியாக மொத்தமாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வறுக்கிற அளவு வந்து மாறுபடும். அதனால் இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து மிக்சியில் பொடி பண்ண போகிறேன். பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதை எப்படி நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். இப்போ இதெல்லாம் ஆறட்டும், நம்ம பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்து பரணி மஞ்சளும் சுக்கும் சேர்த்துருக்கேன். அதை காமிக்க மறந்து வச்சுருக்கேன். லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து இடிகளில் நல்லா தட்டிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு, ஏன்னா இப்படியே முழுசாக போட்டால் மஞ்சள்லாம் போட்டால் அறப்படாது. அதனால் நல்லா கொஞ்சம் தட்டிட்டு நம்ம வந்து இதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து பொடி பண்ணிடுவோம். பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா பொடி பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை மாத்திரம் கடைசியில் எல்லாம் பொடி பண்ணிவிட்டு கடைசியில் அதை ஒரு ஓட்டி சேர்த்துடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அந்த சூட்டில் அது வந்து கொஞ்சம் எண்ணெய்த்தன்மை இருக்கும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸுக்கு. அதனால் வந்து லாஸ்ட்டாக அதை போட்டு அரைச்சி சேர்த்துடுங்க. இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு, நான் வந்து திரிபலா சூர்ணம் அப்படின்னு ஒரு பொடி கிடைக்கும். அதாவது நெல்லிக்காய், தாண்டோண்டிக்காய், இன்னொன்று என்னது கடுக்காய்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. இந்த 3ஐயும் வந்து இது பண்ணி அதுதான் திரிபலா சூர்ணம். உடம்புக்கு இதுவுமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு நெல்லிக்காய் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே விட்டமின் சி இருக்குது, செரிமானத்துக்கு உதவும், டைஜஷனை இது பண்ணிக்கும். அதனால் வந்து இந்த பொடியும் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா இதோட கலந்துக்க போட. இது உங்களுக்கு இந்த சித்தா மருத்துவமனை சித்தா இதில் இருக்கும் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். இது ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா நம்ம நெல்லிக்காயெலாம் தனித்தனியாக ஜூஸ் போட்டு குடித்து அதை அரைச்சி நம்மளுக்கு சில சமயம் சோம்பேறித்தனமாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா இதுவே வந்து
தனித்தனியாக வந்து சின்னமென் டீன்னு குடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நாளைக்கு அதை போட்டு குடிக்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து சேர்த்து குடிச்சாப்புல ஆகிடும். டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டோமா வெந்நீரில் நல்லா கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி நம்ம வந்து இதை குடிச்சிடலாம். காலையில் வந்து மாத்திரை போட்டுட்டு, நான் வந்து தைராய்டு மாத்திரை போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்றுமே குடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம்தான் வந்து இந்த இதை வந்து குடிப்பேன். பொடியை போட்டு வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுப்பேன். நீங்கள் நைட்டு படுக்கும்போதும் கூட குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மார்னிங் வந்து வயிறுலாம் நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படியோ இல்லை 2 வேளையும் குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். நீங்கள் மார்னிங் குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், மார்னிங் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இப்போ நான் மாத்திரை போடுறதுனால 2 ஹவர்ஸ் மாத்திரை போட்டு தைராய்டு மாத்திரை போட்டு நீங்கள் வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனேயே இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 மணிக்கு மேலே கூட நீங்கள் வேணால் உங்களுக்கு டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு குடிச்சிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு. இது எப்படி போடுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பொடி ரெடி பண்ணணும் இல்லையா, இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான், அந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன் கிளாஸில். இப்போது இதில் என்ன பண்ண போகிறேன்னு வெந்நீர் வச்சுருக்கேன். கொஞ்சம் லேசாக சூடானா போதும், இது காய்ச்சின வெந்நீர் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேசாக சூடானா போதும், நம்ம வந்து அதில் கலந்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த வெதப்பான தண்ணீரை சேர்த்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு ரெடி. நீங்கள் வேணும்னா வடிகட்டிக்கோங்க. நான் வடிகட்டுறதில்ல, அப்படியே தான் குடிப்பேன். அதே மாதிரி சளிச்சியும் எடுக்கலை, அரைச்சிட்டு சளிச்சு எடுக்கலை, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப ஒன்றும் இதுவான பொருளாக எதுவுமே இல்லை. சில பேருக்கு வந்து கருஞ்சீரகம் கொஞ்சம் மலச்சிக்கலை ஏற்படுத்தும், அதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க. அதுக்கு தான் வெந்தயமும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பைப்பர் சத்து, அதனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன்லாம் அதெல்லாம் இருக்காமல் நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து வயிறும் சுத்தமாகும், நம்ம கெட்ட கொழுப்பும் கரையும். கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா மணமாக இருக்குது பொடி. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தீபாவளி மருந்து லேகியம் வாசனை வரும், கம்முன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.